ஸோ நாம போன கிளாஸ்ல ரிஃப்ளெக்ஷன் இன் மிரர்ஸ், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து கணக்கு போடுறதுக்கு தேவையான ஃபார்முலாஸ்லாம் we were deriving. 10th கிளாஸ்ல we were simply having the formula r is equal to 2f, இதுக்கு டெரிவேஷன் போட்டோம். அப்புறம் மிரர் ஃபார்முலா 1/f is equal to 1/v plus 1/u, இதுவும் டிரைவ் பண்ணிடணும். ஆக்சுவலி எப்படி சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணி சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்டை யூஸ் பண்ணி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம we are going to derive 4 formulae for magnification. முதல்ல மேக்னிஃபிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேக்னிஃபை அப்படின்னாலே பெருசு பண்றதுன்னு அர்த்தம். ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் the ratio of height of the image to the height of the object. ஸோ ஆப்ஜெக்டை விட எவ்வளோ மடங்கு அதிகமான சைஸ்ல இமேஜ் இருக்கு. ஆர் we simply write hi/ho அப்படின்னு நம்ம எழுதுறோம். இது வந்து ஒரு பேசிக் டெஃபினிஷன் ஃபார் மேக்னிஃபிகேஷன். m is equal to h'/h ன்னு போடுவாங்க, இல்லை hi/ho போடுவாங்க, டிஃப்ரெண்ட் புக்ஸ். ஸோ ஹைட் ஆஃப் த இமேஜ் டு த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ நாம இதுக்கு இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைட் மட்டும் தான் நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. பட் we can derive so many other formulae in terms of uv பண்ணலாம், in terms of f and u formula derive பண்ணலாம், in terms of f and v கூட நம்ம ஃபார்முலா பண்ணலாம். So there are actually 4 formulae which we have to remember for magnification. எப்படி டெரைவ் பண்ணலாம்னு பார்த்தா, இதுக்கு நம்ம அந்த இமேஜ் ஃபார்மேஷன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். கான்கேவ் மிரர் எடுத்துக்கலாம். கான்வெக்ஸுக்கு எடுத்தாலும் இதே தான் வரும். ஸோ மிரர் வரைஞ்ச உடனே நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிறோம், சில்வர் பண்ணணும், போல் மார்க் பண்ணணும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எஃப், ஃபோக்கஸ் கேபிட்டல் எஃப். ஸோ ஏதாவது ஒரு பொசிஷன் வரையில நம்ம ஆப்ஜெக்ட் ஏபின்னு ஒரு ஆப்ஜெக்ட் பியாண்ட் சி இருக்குன்னு வச்சுன்னா அதுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் பண்ணா ray parallel to the principal axis after reflection passes through the focus. A ray passing through the center of curvature retraces its path. ரெண்டு ரே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேவும் இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட்ல வில் பி கெட்டிங் a image a dash. அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட ஹைட் வச்சுக்கலாம், ஹெச்ஐங்கிறது இமேஜோட ஹைட் நம்ம வச்சுக்கலாம். வில் ஹேவ் இட் லைக் தட். ஓகே, ஸோ நம்ம ஒன் மோர் ரே வி ஹாவ் ட்ரான். என்ன ரே அது? போல்ல வந்து இன்சிடென்ட் ஆகக்கூடிய ரே. இங்கிருந்து we can say from B point போல்ல வந்து ஒரு ரே இன்சிடென்ட் ஆனா வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம் to differentiate. ரெண்டு ரேவே போறோம், பட் நம்ம மிரர் ஃபார்முலா வரையும்போது எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ரே வரைஞ்சிட்டோம் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். ஸோ அதுவும் இந்த பாயிண்ட் பி வழியே பி டாஷ் வழியா தான் போகும். திஸ் இஸ் த ரிஃப்ளெக்டட் ரே. இப்ப நம்ம ட்ரையாங்கிள் ஏபிபி அண்ட் ட்ரையாங்கிள் ஏ டாஷ் பி டாஷ் பி எடுத்துட்டா ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஏ சிமிலாரிட்டி கண்டிஷன்ல, பிகாஸ் ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. இங்க ஏ 90 டிகிரினா இங்க ஏ டாஷ் 90 டிகிரி. அப்புறம் ஒன் மோர் ஆங்கிள், இஃப் யூ சே this angle of incidence, this is the angle of reflection. As per law of reflection, they are equal. So ஏ சிமிலாரிட்டியை ஃபாலோ பண்ணி ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்றோம். சிமிலரா இருந்தா sides are proportional. We can write AB divided by A dash B dash is equal to PA divided by PA dash. Sign convention apply பண்ணா AB is, if I apply the sign convention, AB க்கு பதிலா I write HO, A dash B dash க்கு பதிலா I write HI, height of the image. PA அப்படிங்கிறது sorry, HO is positive, HI is negative. HO by minus HI. ஏன்னா distance is measured above the principal axis are positive, below na negative. அதே மாதிரி PA பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் யூ லெஃப்ட் சைட்ல மெஷர் பண்றதுனால PA dash லெஃப்ட்ல மெஷர் பண்றோம் மைனஸ் V. ஸோ இது என்ன ஆகும், HO by HI is equal to, இந்த ஒரு மைனஸ் கேன்சல் ஆயிடும், ஒரு மைனஸ் பேலன்ஸ் இருக்கும், மைனஸ் U by V. ஆனா நமக்கு என்ன வேணும், HI by HO வேணும். ஸோ HI by HO is minus V by U. 10th கிளாஸ்ல வெறும்னா HI by HO is minus V by U கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த மைனஸ் வந்தது நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப நம்ம அந்த டயக்ராமோட எடுத்து நம்ம சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணா we are able to prove that HI by HO is minus V by U. So this is one more formula for magnification. இப்ப V தெரியாது, U F மட்டும்தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம மிரர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். 1/f is equal to 1/u plus 1/v. இதுல இருந்து U கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1/u is equal to 1/f minus 1/v. LCM எடுத்தா FV, V minus F.
இந்த 1 by u வேல்யூவை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணா m is equal to minus v into 1 by u இருக்கு இல்லையா, அந்த 1 by u ல போய் v minus f by fv அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரு vv கேன்சல் பண்ணிடலாம். நெகட்டிவ் உள்ள எடுத்துட்டு போனோம். we get f minus v by f. This is third formulation. So v and u ஒரு form, v and f இருக்கு. v இல்ல, v ஐ எலிமினேட் பண்ணணும், u and f ல வேணும்னு நினைச்சா என்ன பண்ணலாம், அந்த சேம் ஈக்குவேஷன்ல u வை கண்டுபிடிச்சு அங்க கொண்டு போய் I can substitute in place of v. இப்போ எப்படி u க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த அகைன் மிரர் ஈக்குவேஷன் எடுத்துட்டா அதுல இருந்து 1 by v is 1 by f minus 1 by u. You take LCM fu u minus f. So அப்போ v வேணும்னா fu by u minus f. இந்த v வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்றோம். m is equal to minus v by u. மைனஸ் அப்படியே இருக்கட்டும், v க்கு பதிலா fu by u minus f divided by இந்த u போடுறோம். So u cancel. This negative sign I take it inside, it becomes f by f minus u. So we have got now 4 formulae for magnification. hi by ho எல்லாம் ஒரே ஃபார்முலா தான், பட் இந்த வேற வேற விதமா எழுதிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ், டேட்டா எப்படி இருந்தாலும் ஒரே ஸ்டெப்ல நம்மளால ஆன்சர் போட முடியும். இதை கண்டுபிடிச்சுதான் போடணுங்கிறது இல்லை. ஸோ கணக்கு போடும்போது யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சின்னதா சீக்கிரமா ஒரு சம் சொன்னா, an object is placed at a distance of 20 centimeters. So object distance is 20 centimeter. So 20 எழுதக்கூடாது, object distance is always negative. ஏன் நெகட்டிவ் சைன் போடுறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம நீங்க 10th கிளாஸ் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா சைன் கன்வென்ஷன் டேபிள் கொடுத்துருக்கேன் நான். ஆக்சுவலா கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர்லாம் u is always negative. அதுல நம்ம நல்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ 10th கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம், அதனால we need not go into the details. So u is minus 20. அங்க பார்த்துக்கலாம் டவுட் இருக்கு. Focal from a concave mirror of focal length 15 centimeters. So focal length is 15 centimeter. Concave mirror அப்படிங்கிறதுனால அந்த focal length is negative. What distance from the mirror screen is to be placed to get the image? V கேக்குறாங்க. And what is the magnification produced அப்படின்னு கேக்குறாங்க. So distance கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம mirror formula எடுத்துக்கலாம். 1 by f is 1 by v plus 1 by u. அப்ப நான் 1 by v வேணும்னா 1 by u minus 1 by f. So if I substitute 1 by u க்கு பதிலா minus 20 minus 1 by f க்கு பதிலா minus 15. So we'll be having minus 1 by 20 plus 1 by 15. So LCM எடுத்தோம்னா 20 into 15 minus 15 plus 20. So 5 divided by 20 into 15. So this is 1 by v. அப்ப v வேணும்னா 20 into 3 which is equal to we got 60 centimeter. So correct போட்டிருக்கேன்னா some mistake I have done. So we got 60 centimeter as the v value. Magnification கேக்குறாங்க. இப்போ v கண்டுபிடிச்சதுனால minus v by u ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டைரக்டா u and f இருக்கு, f by f minus u ஃபார்முலாவே யூஸ் பண்ணிடலாம். இது இல்லாம நேரா இந்த மேக்னிஃபிகேஷன் மட்டும் கேட்டிருந்தா v கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. u and f யூஸ் பண்ணி நம்மளால கணக்கு போட்டுக்க முடியும். ஸோ இந்த மேக்னிஃபிகேஷனுக்கு வாட் ஆர் ஆல் த வேரியஸ் வேஸ் we can calculate magnification அப்படின்னு பார்த்துக்கிட்டா சம்ஸ் போடும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். So with this, the reflection in the curved surfaces is over. So முக்கியமா reflection in curved surfaces தெரிஞ்சுக்கணும்னா rules for image formation by concave mirror, convex mirror, what are the sign conventions, the derivations, ரெண்டு derivation இருக்கு, r is equal to f ஒன்னு, mirror formula derivation, அப்புறம் magnificationக்கு various formula. இவ்வளவு தெரிஞ்சா போதும் spherical mirrors கணக்கு நம்மளால ஓரளவுக்கு நல்லாவே பண்ண முடியும். Speed of light. உங்களுக்கு லைட் வந்து டிஃபரெண்ட் மீடியால டிஃபரெண்ட் ஸ்பீட்ல டிராவல் பண்றது. ஏர்ல தான் மேக்ஸிமம் ஸ்பீட்ல டிராவல் பண்றது. ஏர் அந்த வேக்சின்ல இட் டிராவல்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 3 into 10 power 8 மீட்டர் per second. அது நிறைய மெத்தட்ஸ்ல ரொட்டேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க.
அது மாதிரி இந்த லைட் வேற வேற மீடியால என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்றதுலாம் மெஷர் பண்ணிருக்காங்க. வாட்டர் வழியா, கிளாஸ் வழியாலாம். ஸோ அதுல என்ன ப்ரூவ் லைட் யாருல தான் மேக்ஸிமம் ஸ்பீட்ல டிராவல் பண்றது. இன் ஆல் அதர் மீடியா இட்ஸ் ஸ்பீட் இஸ் லெஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த லைட்டோட ஸ்பீட் இப்படி வித்தியாசமா இருக்கு, ஒவ்வொரு மீடியத்துல வித்தியாசமா இருக்குன்னா அந்த மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு டேர்ம் ஒன்று டிஃபைன் பண்றாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், மியூன்ற சிம்பிளை சொல்லுவோம், இல்லைன்னா என்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ மீடியம் அப்படின்னா என்னன்னா, அது வந்து எதுக்கு சொல்றாங்க அந்த டேர்ம்னா, அந்த மீடியத்துல லைட் என்ன ஸ்பீடுல போகுது அப்படின்னு சொல்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண டேர்ம் இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்ப மாஸ்னா எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக மாஸ்னு ஒரு டேர்ம் சொல்ற மாதிரி, அந்த மீடியத்துல லைட்டோட ஸ்பீட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த குவான்டிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ நாம படிச்சிருக்கோம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா ஆஃப் அ மீடியம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம், speed of light in the medium divided by speed of light in air. ஏர்ல போற ஸ்பீடை விட இங்க எவ்வளவு மடங்கு குறைவான ஸ்பீடுல போகுது அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்கு தான் இந்த டேர்ம் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீடியத்துக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n அப்படின்னு வச்சுட்டா அதோடைய வெலாசிட்டி மீடியத்துல vன்னு வச்சா ஏர்ல வெலாசிட்டி cன்னு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ வெலாசிட்டி இன் த மீடியம் இஸ் n டைம்ஸ் த வெலாசிட்டி இன் ஏர். சரியா? ஒரு velocity in the medium is மாத்தி எழுதிட்டேன். Speed of light in air divided by speed in the medium. Sorry children, speed of light in air divided by speed of light in the medium. So n is c divided by v. So v is equal to c divided by n. ஏன்னா c விட பெருசா எதுவுமே இருக்க முடியாது, அதனாலதான் டவுட் வந்து. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுன்னா எங்கேயா மாத்தி எழுதினா கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். So the velocity in the medium is 1 by n times the velocity in air. For example, if a glass would be a refractive index 1.5 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? Velocity in glass is 1 by 1.5 times 3 into 10 power 8 அப்படின்னு சொல்லுவோம். Suppose I say refractive index of water is 1.33 அப்படின்னா light velocity of light in water is 1 by 1.33 times velocity of light in air. ஸோ எவ்வளவு மடங்கு இங்க வெலாசிட்டி கம்மி அப்படிங்கிறத மெஷர் பண்ற டேர்ம் தான் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ டைமண்டுக்கு 2.2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டைமண்ட் இஸ் 1 by 2.2 டைம்ஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர்னு அர்த்தம். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன? இட் இஸ் a ratio of velocity of light in air to the velocity of light in that medium. அந்த மீடியத்துல எவ்வளவு ஸ்பீட்ல போகுது அப்படிங்கறத நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யூனிட் கிடையாது, பிகாஸ் மேலேயும் வெலாசிட்டி கீழேயும் வெலாசிட்டி. இட் இஸ் ரேஷியோ ஆஃப் டூ சிமிலர் குவான்டிட்டிஸ், ஸோ இட் டஸ் நாட் ஹாவ் எனி யூனிட். ஃபார் ஏருக்கு எடுத்துட்டோம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் இஸ் 1. ஸோ இதுதான் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ. இட் இஸ் அ நான் டிஸ்பர்சிவ் மீடியம் ஆல்சோ. வேற எல்லா மீடியத்துக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதை விட கூட தான் இருக்கு. மியூ வந்து அதிகமா இருந்தா அங்க velocity of light in that medium is less. Optical density of the medium is more. இப்போ நம்ம 3 மீடியம் எடுத்துக்கலாம். நம்ம 1.33 வாட்டர், 1.5 கிளாஸ் அண்ட் டைமண்ட் 2.2. ஸோ இப்போ டைமண்ட்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டைமண்ட் இஸ் 2.2 அப்படின்னா மேக்சிமமா இருக்கு. அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டைமண்ட் இஸ் த மினிமம். And the optical density, it's a most denser medium. Density is most. So இப்போ வாட்டரையும் கிளாஸையும் கம்பேர் பண்ணினோம்னா யாருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும்? அவங்க டென்சர். கிளாஸ் இஸ் டென்சர் தேன் வாட்டர். கிளாஸையும் டைமண்டையும் கம்பேர் பண்ணா டைமண்ட் இஸ் டென்சர் தேன் கிளாஸ். வாட்டரையும் டைமண்டையும் கம்பேர் பண்ணா டைமண்ட் இஸ் டென்சர் தேன் வாட்டர். ஸோ இப்போ கிளாஸ் அண்ட் டைமண்ட், இஃப் ஐ கம்பேர் கிளாஸ் அண்ட் டைமண்ட், எதுல ஸ்பீடு அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எங்க கம்மியா இருக்கோ அதுல ஸ்பீடு அதிகமா இருக்கும். டைமண்டுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு, ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் டைமண்ட் இஸ் லெஸ்ஸர். ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்ற டேர்ம் இது மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரிஃப்ராக்ஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்டிக்கல் பாத் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். ஆப்டிக்கல் பாத்னா என்ன? It is the distance traveled by light in a medium. In the same time,
So it is the distance traveled. For example, வச்சுக்கலாம் ஒரு ஆப்டிக்கல் பாத். நான் ஒரு இது கிளாஸ்னு வச்சுக்கலாம். கிளாஸ் இதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன்னு வச்சுக்கலாம். இதுல லைட் வந்து ஏ அப்படிங்கிற பாதையில இருந்து பீன்ற பாதைக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். ஃப்ரம் ஏ டு பி டிராவல்ஸ் டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கலாம். இதே டைம்ல லைட் ஏர்ல டிராவல் பண்ணியிருந்தா அதிகமான தூரம் தான் டிராவல் பண்ணிருக்கேன். ஏன்னா ஏர்ல வெலாசிட்டி ஜாஸ்தி. எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குமோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு பேரு ஆப்டிக்கல் பாத். ஸோ எப்படி டிஃபைன் பண்றோம்? It is the distance d dash which the light travels in air. In the same time, the light travels a distance d in medium. மீடியத்துல d distance போற நேரத்துல டைம் சேம் பார்த்துக்கணும். அதே நேரத்துல லைட் ஏர்ல போயிருந்தா எவ்வளவு பாதை டிராவல் பண்ணிருக்குமோ அந்த பாத்துக்கு பேரு ஆப்டிக்கல் பாத். சரியா? இப்ப டைமண்ட்ல ஒரு 3 மீட்டர் லைட் டிராவல் பண்ணிருக்குன்னா அந்த 3 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது? அந்த டைம்ல ஏர்ல போயிருந்தா லைட் ஏர்ல 3 into 10 power 8 ஸ்பீட்ல போயிருக்கும் இல்லையா, அந்த ஸ்பீட்ல போயிருந்தா அது எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கும் அப்படின்னு. இதுக்கு ஒரு there is a formula for this optical path. This d dash is equal to n times d. எப்படி நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n is equal to c by v ன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ஆப்டிக்கல் பாத் n dash is equal to n into d, where d dash is the optical path, the distance the light would have traveled in air. d na the distance light traveled in the medium. பார்க்கலாம் d distance இது ஒரு மீடியத்துல அது வந்து என்ன ஒரு v velocityல போறதுன்னு வச்சுக்கலாம். அப்ப எவ்வளவு டைம் எடுத்திருக்கும்? வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைம், டைம்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இதே டைம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஏர்ல டிராவல் பண்ணிருக்கோம்னா டிஸ்டன்ஸ் டிராவல் இஸ் வெலாசிட்டி இன்டு டைம். ஸோ வெலாசிட்டி இன்டு டைமுக்கு பதிலாக இங்க d by v சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ என்ன வந்திருக்கு? d dash is equal to c d by v. அப்ப c by v நான் என்னன்னு மாத்தினா d dash is equal to n d போடலாம். ஸோ ஒரு மீடியத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம். இப்ப நான் சொல்றேன் கிளாஸுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. கிளாஸ்ல 3 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கு லைட். அப்ப அதுக்கு ஆப்டிக்கல் பாத் எவ்வளோ அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணலாம்? d dash the optical path is mu times d, mu 1.5 into 3. ஏன்னா 3/2 into 3, 9/2 டிஸ்டன்ஸ் அது ஏர்ல போயிருக்கும். இங்க 3 மீட்டர் போன அதே நேரத்துல 4.5 meters ஏர்ல போயிருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். So this is optical path. So இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ற டேர்ம்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்ப நாம ரிஃப்ராக்ஷனுக்கு போகலாம். ரிஃப்ராக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், when a ray of light is traveling obliquely from one transparent medium to another transparent medium. oblique போகும்போது மட்டும்தான் நடக்கும். நார்மலா போச்சுன்னா லைட் ரிஃப்ராக்ட் ஆகாது, நேரா போயிடும். ஒப்ளிகா போச்சு அது அதோட ஸ்ட்ரெயிட் லைன் பாதையில போகாம it bends away from the straight line path. In the bending of light away from the straight line path, we call it as refraction. So the rarer medium denser medium it bends towards the normal. Adhe light denser rarer if a light is traveling from denser to a rarer medium, nera poga vendiya light the medium irukradhunala enna pandrathu, it bends away from the normal. So rarer to denser, light bends towards the normal. Denser to rarer, it bends away from the normal. நமக்கு தெரியும், பார்க்கலாம். இங்க இது ஆங்கிள் I, இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கு நடுவுல, ரிஃப்ராக்டட் ரேக்கும் நார்மலுக்கு நடுவுல ஆங்கிள் R. சப்போஸ் பெண்ட் ஆகாம லைட் போயிருந்ததுன்னா இந்த ஹோல் ஆங்கிள் ஐயா இருந்திருக்கும், ஸ்ட்ரைட் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். பெண்ட் ஆயிட்டதுனால இது R. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற ஆங்கிள் we can write this is I minus R. This is the angle of deviation. Original பாதையிலேந்து எவ்வளவு தூரம் திருப்பி விட்டுருக்கு, that is called angle of deviation, that is equal to I minus R. இங்க பார்த்தோம்னா this is the angle of refraction. This is the angle of this is the angle of refraction. Refracted rayக்கும் நார்மலுக்கும் நடுவுல இருக்கிறது angle of refraction. இது angle of deviation. ஒரிஜினலா லைட் நேராவே போயிருந்தா இந்த ஆங்கிளும் ஐக்கு ஈக்குவலா இருந்திருக்கும். this is I, this is I. இப்ப டீவியேஷன் பார்த்தோம்னா R minus I போடுவோம், ஏன்னா R is greater than I. ஸோ அது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கு ஃபார்முலான்னு பார்த்தோம்னா I டிஃபரன்ஸ் R. I பெருசா இருந்தா ஐல இருந்து R மைனஸ் பண்ணும், R பெருசா இருந்தா Rல இருந்து ஐ மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்னா the angle through which it has been deviated from the straight line path. இதெல்லாம் நம்ம ஒரு 10th கிளாஸ்ல பண்ணியிருக்கோம். இதுல வந்து லைட் ஆல்வேஸ் ஃபாலோஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. அது ரிஃப்ளெக்ஷனா இருக்கட்டும் ரிஃப்ராக்ஷனா இருக்கட்டும், இட் ஃபாலோஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்?
ரிஃப்ளெக்ஷன்ல லைட் இப்படி இன்சிடென்ட் ரேவா இருந்தா இது ரிஃப்ளெக்டட் ரேவா இருக்குன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் நான் இந்த பாதையில ரேவை இன்சிடென்ட் பண்ண வச்சா இது கரெக்டா இந்த பாதையில தான் இன்சிடென்ட் ரேவா வரும், வேற எந்த பாதையிலும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதே மாதிரிதான் ரிஃப்ராக்ஷன். இது இன்சிடென்ட் ரேவா இருந்தாரு மீடியம் 1ல இருந்து மீடியம் 2க்கு போகும்போது இன்சிடென்ட் ரே இப்படி வந்து இது இப்படி ரிஃப்ராக்ட் ஆயிருந்தா நான் இன்னொரு ரேவை இந்த வழியா நான் இன்சிடென்ட் பண்ண வச்சேன்னா திரும்ப அது இதே பாதையில ரிஃப்ராக்ட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் தி பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி. இதுல வந்து பார்த்தோம்னா அப்புறம் நிறைய சர்ஃபேசஸ் வந்து ஃபுல்லா ரிஃப்ளெக்டிங் கிடையாது. நான் கண்ணாடி எல்லாமே சொல்லியிருக்கோம். நம்ம இதுல வாங்கும்போது ஷோரூம்ல வாங்குச்சு 100 ரே அதுல பட்டா 100 ரிஃப்ளெக்ட் பண்ணும். கொஞ்ச நாள் ஆக ஆக பின்னாடி இருக்கிற அந்த மெர்க்குரி போக போக ரசம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது ரிஃப்ளெக்ஷன் கம்மியாயிடும், நம்ம பூஞ்சே பிரைட்டா தெரியாது. அப்படின்னா அந்த சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். லைட் ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னா அது பார்ட் ஆஃப் த ரே இஸ் ரிஃப்ளெக்டட், பார்ட் இஸ் ரிஃப்ராக்டட். அதனாலதான் ஒரு பார்ட் ரிஃப்ளெக்ட் கொஞ்சமா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால பிரைட்னஸ் கம்மியா இருக்கு. திஸ் இஸ் கால்ட் சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். இதுவும் எல்லா இடத்துலயும் நடக்கும், இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம ஸ்னெல்ஸ் லா சொல்லியிருக்கோம். ஸோ லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்ன சொல்லுது? இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ராக்டட் ரே, நார்மல். ரிஃப்ராக்டட் ரே, நார்மல் ஆல் லை இன் த சேம் பிளேன். ரெண்டாவது ரூல் என்ன சொல்றது? ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட் which is equal to the refractive index of the second medium with respect to the first medium, which is nothing but refractive index of second divided by refractive index of first, which is nothing but speed of light in the first medium by speed of light in the second medium. So this again is a repetition of our 10th class formula. இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா இந்த sin I by sin R is equal to mu2 by mu1 எழுதிண்டா. இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதுறதுக்கு பதிலா இப்படி கிராஸ் பண்ணி mu1 sin I is equal to mu2 sin R இப்படி எழுதிண்டா it will be ஈஸியர். கணக்கு போறதுக்கு நிறைய, இது ஒன்றும் ஒரு புது ஃபார்முலா கிடையாது, இந்த ஃபார்முலாவை தான் வேற விதமா எழுதியிருக்கோம். ஸோ ப்ராப்ளம்லாம் போறதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் மீடியம் யாரா இருந்தா இப்போ சப்போஸ் மியூ ஜி வாட்டர், refractive index of glass with respect to water na refractive index of glass divided by refractive index of water ne refractive index of glass with respect to air na refractive index of glass by refractive index of air ne இந்த refractive index of air 1 ஆ இருக்கிறதுனால இது வெறும் mu g னு போட்டுறோம். சோ முன்னாடி நான் ஒண்ணும் போடலைனா with respect to என்னன்னு போடலைனா அது air இருக்குன்னு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும்னா mu g னு எழுதுனா absolute refractive index of glass அப்படினா first medium air னு அர்த்தம். mu d அப்படி எழுதினா absolute refractive index of diamond, first medium is air. So mu d g னு போட்டா refractive index of diamond with respect to refractive index of glass. முன்னாடி ஒண்ணும் போடலைனா அது with respect to air னு அர்த்தம், அதுக்கு பேர் absolute refractive index. இப்போ நம்ம 10th கிளாஸ்ல படிச்சிருக்கோம். இது நம்ம ப்ராக்டிக்கலா பாக்குறது இந்த ரிஃப்ராக்ஷன் ஃபினாமினன் எங்கெல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம்னா கிளாஸ் டம்ளர்ல ஒரு ஸ்பூன் ஒண்ணு வச்சுட்டு சைட்ல இருந்து பார்த்தா அந்த ஸ்பூன் பெண்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஸ்விமிங் பூல்ல அடியில காயின் போட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா கிளியரா இருக்கும்போது வாட்டர் இந்த காயின் ரொம்ப கிட்டக்க இருக்க மாதிரி தெரியும். ஸோ இது நம்ம அப்பேரண்ட் டெப்த்னு சொல்லுவோம். ஸோ we can see here இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாத்தீங்கன்னா அடியில இருக்கு, ஆனா மேல இருந்து பாக்குறவங்களுக்கு தண்ணியில எங்கேயோ இருக்கு கீழே அந்த மீன் தொட்டியில, பட் ரொம்ப கிட்டக்க இருக்கிற மாதிரி ரெய்ஸ்டா இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம கீழே இருந்து பார்த்தா இந்த ஓன்ற பொசிஷன்ல ஆப்ஜெக்ட் இருக்கு, அது நம்ம மேல இருந்து பார்த்தா தண்ணி வழியா பார்க்கும்போது அந்த ஓல இருக்க மாதிரி இல்லாம ஐன்ற பொசிஷன்ல ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி இமேஜ் இந்த இடத்துல தெரியும். The object appears to be raised. This is because of refraction. அது எவ்வளவு ரெய்ஸ்டா தெரியும், அதுக்கு பேரு அந்த அப்பேரண்ட் டெப்த்னு சொல்லுவாங்க, ஆக்சுவல் டெப்த்னு சொல்லுவாங்க. இப்போ தண்ணி இருக்குன்னா தண்ணிக்குள்ள ஒரு காயின் இருக்கு, இவ்வளவு ஹைட் வரைக்கும் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த காயின் இங்க ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இட் இஸ் அட் a depth d below the surface அப்படின்னா இதை நம்ம மேல இருந்து பார்க்கும்போது இல்லைங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இமேஜ் இங்க இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பொசிஷனை நான் அப்பேரண்ட் டெப்த்னு சொல்றோம், இதை நம்ம ஆக்சுவல் டெப்த்னு சொல்றோம். ரெண்டு பேருக்கு ரிலேஷன் நம்ம ஃபார்முலாவை 10th கிளாஸ்ல பார்த்திருக்கோம். The apparent depth d is equal to the actual depth divided by n அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ just we will quickly see how this formula has come. நம்ம law of refraction யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃபார்முலாவை
arrive பண்ண போறோம். All these things we have studied simply as formula in 10th class. இப்போ நம்ம mathematically எப்படி derive பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். So apparent depthக்கான formula பார்க்க போறோம். அதுக்கு let us consider a beaker containing water. பீக்கர்ல D டெப்த்துக்கு liquid இருக்குன்னு வச்சுக்கலாம். வாட்டரோல ஏதோ ஒரு liquid of refractive index என்ன வச்சுக்கலாம். Liquid of refractive index N. இங்க object is at this position O. It is at a depth D below the surface. So இதுல ஆப்ஜெக்ட்ல ஏன் முதல்ல அது ரைஸா தெரியுதுன்னு பார்க்கலாம். இங்க நான் இங்க இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ரே ஆஃப் லைட் இப்படி வருது. வந்தா என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் ஃப்ரம் அ டென்சர் மீடியம் டு அ ரேரர் மீடியம். ஸோ ஒரிஜினலா என்ன பண்ணிருக்கணும்? இப்படி போயிருக்க வேண்டிய ரே வாட் இட் டஸ், you can see I will use a scale. So இந்த இடத்துல ஒரு நார்மல் வரைஞ்சிக்கலாம் 1 பாயிண்ட்ல. ஸோ இந்த மீடியம் சேஞ்ச் இல்லைன்னா இந்த ரே என்ன ஆயிருந்திருக்கும்? இங்க வந்து பட்டதுக்கு அப்புறமா நேரா ஸ்ட்ரெயிட்டா போயிருந்திருக்கணும். போயிருக்க வேண்டிய ரே என்ன இருக்கு? இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். நார்மல்ல இருந்து அவேவா பெண்ட் ஆகி இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிருக்கு. டிராவல் பண்ணி ஐக்கு வருது. பட் நம்ம ஐ என்ன நினைக்குவோம்? லைட் ஆல்வேஸ் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறதுனால அந்த ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். நம்ம கண்ணுக்கு வர டைரக்ஷனை அது இந்த பொசிஷன்ல இருந்து வர்ற மாதிரி நமக்கு தெரியுது. இட்ஸ் அப்பேரண்ட் பொசிஷன். ஸோ இந்த இடத்துல அதோட இமேஜ் தெரியுது. You can see here. Let me draw it more clearly. So in the black line எதை represent பண்றது? The original path of the ray. The medium change இல்லைன்னா ரே போயிருக்க வேண்டிய பாதை. Black line represents the original path of the ray. The blue color line represents the actual path. The medium change ஆனதுனால அது bends away from the normal. எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு. Let me consider this ray incident ray as OB, deviate இப்படி BCன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க B ல நீங்க ஒரு பர்பெண்டிகுலர் வந்திருக்கு, அந்த Dன்னு அந்த பாயிண்ட் நேம் படிக்கலாம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மார்க் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள், திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். Angle of refraction அப்படின்னா angle between the refracted ray, the blue color line, and the normal. So we can draw this is the angle of refraction. So இதை நான் ஆர்னு மார்க் பண்ணினா இந்த ஆங்கிளையும் ஆர்னு மார்க் பண்ணணும். ஏன் அப்படி மார்க் பண்றோம்? Because you know these two, this line and this line are parallel, and this blue color line is a transversal. So these two angles are corresponding angles. These two are equal R. ஸோ நாம இப்போ நான் என்னோட டெரிவேஷன் போடுறதுக்காக என்ன பண்றேன்? இந்த லைன் அந்த நார்மல் அட் பி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேன். Let me bring it up to this point. ஸோ இதே நான் அப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் if I take sin I and sin R, when I and R are very small, sin I is become equal to simply I. Sin I tan I எல்லாமே I க்கு ஈக்குவல். ஸோ அதனால sin I க்கு பதிலாக tan I எடுத்துக்க போறோம். Dலேருந்து O வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆக்சுவல் டெப்த் D. இமேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இஸ் D dash, the apparent depth D dash. So let's see now. If I take the triangle in the point 2, let me call this as M. OBM. Instead of sin I, if I take tan I is opposite side OM divided by the adjacent side BM. அதுக்கு பதிலா D போட்டுக்கலாம். OM divided by small d. And if I take the triangle DBI, and if I take tan R is opposite side DB. DB OM ஒன்று தான், divided by the adjacent side DI, which is equal to D dash. ஸோ இப்போ நான் sin I இதை வந்து நான் வெறும்னா ஐன்னே வச்சுக்கலாம், இது ஆர்னே வச்சுக்கலாம். ஸோ sin I by sin R க்கு பதிலா we can write this is equal to the refractive index of the second medium divided by the refractive index of the first medium.
which is equal to இதுக்கு பதிலா sin I க்கு பதிலா OM by DS substitute பண்றோம். Divided by R க்கு பதிலா D dash by OM substitute பண்ணா OM cancel ஆயிடும். We get N2 by N1 is equal to D dash by D. இப்ப நாம பார்த்திருக்கோம். We can see here this first medium. First medium is water. First medium is some liquid. Second medium is air. So second medium air இருக்கிறதுனால N2 க்கு பதிலா 1 கூட substitute பண்ணலாம். So 1 by N1 is equal to D dash by D. Or D dash is equal to D by N1 or D by N. The first medium refractive index. So apparent depth is equal to actual depth divided by the refractive index of the medium. So இது தெரிஞ்சிக்கிறது என்னன்னா, இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் சொல்றேன். நிறைய கணக்கு இதுல நம்ம போடுவோம். கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு டேங்க் ஒன்று இருக்கு, ஒரு பெரிய டேங்க். அதுல 3 டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ் வச்சிருக்காங்க. என்னென்ன லிக்விட் அப்படின்னு பார்க்கலாம், எவ்வளவு ஹைட்ஸ்க்கு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். There are 3 liquids of varying refractive index. இது நான் ஒரு ஒர்க் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன் from ஸ்டேட் போர்ட் புக். This is a liquid of refractive index. என்ன கலர்? ஒரு ப்ளூ கலர் லிக்விட் வச்சுக்கலாம். Okay, whose refractive index is 1.3 and it is up to a height of 23.1 centimeter வச்சுக்கலாம். அடுத்தது இதுக்கு மேல இன்னொரு லிக்விட் இருக்கு, கிரீன் கலர், 11.4 சென்டிமீட்டர் இருக்கு அந்த லிக்விட். அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.4 வச்சுக்கலாம். இதுக்கு மேல இன்னொரு லிக்விட் இருக்கு, 13.3 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு, 13.3 சென்டிமீட்டர். அதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 வச்சுக்கலாம். ஸோ 3 லிக்விட்ஸ் ஆஃப் வேரியிங் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ். இப்போ இங்க பாட்டம்ல ஒரு காயின் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த காயின் நான் சொல்லியிருக்கேன் நல்லா ரைஸ் ஆகி தெரியும். அப்ப நமக்கு செகண்ட் லிக்விட்ல இருக்க மாதிரி தெரியுமா, ஃபர்ஸ்ட் லிக்விடுக்குள்ள இருக்க மாதிரி தெரியுமா, இல்ல தேர்ட் லிக்விட்ல இருக்க மாதிரி தெரியுமா? ரைஸ் ஆயினா இங்க ரைஸ் ஆயிக்குமா, இங்க ரைஸ் ஆயிக்குமா, ரைஸ் ஆயிக்குமா அப்படின்னு போனோம்னா உண்மையில பார்த்தா 3 லிக்விடுக்கு கீழே தான் தெரியும், பாட்டம்ல தான் இருக்க மாதிரி தெரியும். ஆனா ஒவ்வொரு லிக்விட் லேயரோடைய டெப்த் இப்போ 13.3 சென்டிமீட்டர் குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு, 11.4 அது குறைஞ்ச மாதிரி இருக்கு, 23.1 அது குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா காயின் will appear to be at the bottom of the vessel. எவ்வளவு ரைஸா இருக்கும், ஒவ்வொரு லேயரும் எவ்வளவு குறைஞ்சிருக்கும். ஒரு லேயருக்கு ஆக்சுவல் டெப்த் இங்க அப்பேரண்ட் டெப்த் D1 வச்சுக்கலாம், இது D2 வச்சுக்கலாம், இது D3 வச்சுக்கலாம். D1 இஸ் D by N1, D2 இஸ் D by N2, D3 is D by N3. So இவ்வளவு குறைஞ்ச மாதிரி இருக்கும். பட் டோட்டல் டெப்த் எவ்வளவு குறைஞ்ச மாதிரி இருக்குமா, டோட்டல் டெப்த் D1 plus D2 plus D3. முன்னாடி 13.3 plus 11.4 plus 23.1 இருந்த ஆக்சுவல் டெப்த். இப்ப அப்பேரண்ட் டெப்த் என்ன, D dash எப்படி இருக்கு, ஆக்சுவல் டெப்த் D எவ்வளவுன்னு கேட்டா இந்த 3 ஆட் பண்ணிடலாம், 13.3 plus 11.4 plus 23.1 சொல்லிட்டு. இப்ப அப்பேரண்ட் டெப்த் இஸ் ஒவ்வொன்றுக்கும் D1, apparent depth of the first layer plus apparent depth of second plus apparent depth of third. அப்ப D by N1 plus D by N2, அதாவது Dன்னு சொல்லக்கூடாது, D1 by N1, D2 by N2, D1 dash, D2 dash, D2 3 dash. So D3 by N3. ஸோ இதுதான் அப்பேரண்ட் டெப்த். அப்போ எவ்வளவு மாறி இருக்கு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த அடியில தான் நமக்கு தெரியற மாதிரி அந்த காயின் இருக்கும். ஸோ காயின் ஒண்ணு செகண்ட் லிக்விட்ல இருக்க மாதிரியோ தேர்ட் லிக்விட் இருக்க ஃபர்ஸ்ட் லிக்விட்லயோ தெரிஞ்சிடாது. காயின் 3 லிக்விடு கீழே இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா ஆக்சுவல் டெப்த்தை விட இப்ப நம்ம கொஞ்சம் கிட்டக்க இருக்கிற மாதிரி காயின் தெரியும். ஸோ இது மாதிரி இன்னும் 2-3 சம்ஸ் போட்டோம்னா இந்த அப்பேரண்ட் டெப்த் கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டரா புரியும். நாம இந்த ரிஃப்ராக்ஷன்லயே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பார்க்க போறோம், which is called total internal reflection. இது ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிருந்தோம் 10th கிளாஸ்ல. எதுக்காக அங்க மென்ஷன் பண்ணினோம்னா அந்த அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன், ட்விங்க்லிங் ஆஃப் த ஸ்டார்ஸ் அதெல்லாம் சொல்றது புரியறதுக்காக, ரெயின்போ ஃபார்மேஷன் அதெல்லாம் புரியறதுக்காக. பட் ரொம்ப டீடைல்டா சொல்லல. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொன்னாலும் இது ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. திஸ் இஸ் a ஸ்பெஷல் phenomenon of refraction. ரிஃப்ராக்ஷனோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் இந்த ரிஃப்ளெக்ஷன். இது ரொம்ப நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இது ரொம்ப முக்கியமா ரொம்ப டீடைலா படிக்க வேண்டியது. ஏன்னா இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 10th கிளாஸ்ல we have mentioned already atmospheric refraction. இந்த ஆக்சுவல் பொசிஷனை விட apparent position of the star கொஞ்சம் ரெய்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு,
ரெயின்போ ஃபார்ம் ஆகிறதுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் இன்னும் பார்த்தோம்னா நம்ம டைமண்ட் ஏன் கிளிட்டர் ஆகுது, அது நல்ல கிளிட்டர் ஆகிற மாதிரி கட் பண்ணோம்னா அது என்ன பிரின்சிபிள் யூஸ் பண்ணணும், நேச்சர்ல நடக்கக்கூடிய நம்ம மிரேஜ் ஃபார்மேஷன், லூமிங், மிரேஜ்னா தெரியும், கார்னல் லீவ், அதாவது ஒரு பாலைவனத்துல போகும்போது தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. லூமிங் அப்படின்னா நம்ம இதுல போய் சீஷோர்ல வேணும்னா தூரக்கு இருக்க கப்பல் தலைகீழ இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஏன் தெரியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணி டைமண்டை எப்படி கட் பண்ணா நல்லா ஜோலிக்கும். ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் நம்ம கம்யூனிகேஷனுக்கு டெலிஃபோனுக்கு எல்லாம் யூஸ் பண்றோம், அது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலாம். எண்டோஸ்கோப்பில எப்படி இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது தவிர இந்த கலடாஸ்கோப்ல எல்லாம் ஒரு ரேவை 90 டிகிரி 180 டிகிரி திருப்பறதுக்கு ஒரு இமேஜ 90 டிகிரி எப்படி திருப்புறது, ஒரு இமேஜ் எப்படி இன்வெர்ட் பண்றது, வெறும் பிரிசத்தை யூஸ் பண்ணி எப்படி இன்வெர்ட் பண்றது, வேற எதையும் மாத்தாம, அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுடைய அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனா என்ன, அதோட கான்செப்ட் என்ன டீடைல்டா, அது எப்படிலாம் இங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will continue. We will stop here for the time being now.